அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு எப்படி தேங்காயை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தேங்காய் காஞ்சிருக்கு. இது முத்தலாகி தானாக விழுந்த காய். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. அதனால காஞ்சி கொப்பரையாக தான் இருக்கும். கொப்பரைன்னா தண்ணி காஞ்சி வெறும் தேங்காய் மட்டும்தான் இருக்கும். அதை இப்போ இதை கொண்டு போய் தேங்காயாக விற்க முடியாது. கடையில் கொண்டு போய் கேட்டால் இதை 3 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிறது இல்லை. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேங்காயாக எடுத்து எண்ணெயாக கொண்டு போய் கொப்பரைக்கு தேங்காயாக கொடுத்தோம்னா அதை 64 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க கிலோ. அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேங்காயாக உரித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுத்தோம்னா கிலோ 64 ரூபா. இந்த மாதிரி தேங்காய் மட்டையோடு கொடுத்தோம்னா 3 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காயை இங்கே இருக்கிற இந்த தேங்காய் உரிக்கிற டிவைஸ் மூலயமா இது இப்படி குத்தி அமுக்கணும்னா இதை எடுத்துடலாம் தேங்காயை. அதை இந்த மாதிரி உரிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய்க்குள்ளே வெறும் கொப்பரை மட்டும்தான் இருக்கும். இதை எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி தேங்காய் இருக்குது. இதை அடிக்கும்போது இந்த கொப்பரை வெளியில் வரும். இப்போ பாருங்கள், கொப்பரை இருக்குதா? இந்த கொப்பரையை வெளியில் எடுக்க வேண்டியது. கொப்பரையை எடுத்த பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக கொப்பரை இருக்குது. இதை கத்தியை வச்சு நறுக்கி 2ஆக போட்டு இதை கொண்டு போய் கிலோவுக்கு கொடுத்துட வேண்டியது. இப்படி தான் இந்த தேங்காயை அவங்க அரைச்சி அதை அதுலேருந்து தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்குவாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. இது எங்கள் வீட்டில் இருக்க தேங்காய் தான், ஆனால் விலை போகலை. ஸோ அதனால் 2 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கிலோ 64 ரூபா உடச்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி முழு தேங்காய் இதை உரிச்சிட்டு, ஏன்னா உடச்சி எடுத்த 2ஆக வகுந்தோம்னா அது ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி அந்த டூல்ஸை வச்சு இந்த மாதிரி தேங்காயை உரிச்சிட்டு அப்புறம் அதை உடச்சோம்னா இந்த மாதிரி தேங்காய் பருப்பு வெளில வந்துடுது. அதை அப்படியே போட்டு இதை காய வச்சு அப்படியே கொண்டு போய் எண்ணெய் ஆட்டிடலாம். இதுதான் தேங்காய் எண்ணெயாக நமக்கு கிடைக்கிது. நன்றி.